வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பிரபல சினிமாவில் போராடி ஜெயிச்ச ஒரு நடிகர் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கற்ற செய்தி ஒட்டுமொத்த தெலுங்கு திரையுலகமே அதிர்ச்சி வைத்துள்ளது. யார் அந்த நடிகர், அவருக்கு எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு என்ற செய்தி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சிறுநீரக கோளாறு ஐசியூவில் போராடும் தெலுங்கு நடிகர் 50 லட்சம் கொடுத்து உதவிய பிரபாஸ் அவர்கள். பிரபாஸுடைய உதவியாளர்கள் எங்கள் தொடர்பு கொண்டு நிதி உதவி வழங்க கூறினார். தனியார் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் ஸ்ரவந்தி பேட்டி கொடுத்திருக்கிறாரு. தெலுங்கு திரையுலகின் பிரபல நகைச்சுவை கலைஞரான பீஸ் வெங்கட் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி வருகிறார். அவருக்கு உடனடியாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுவதால் அவரது மகள் ஸ்ரவந்தி தெரிவித்திருக்கிறாங்க. இந்த அறுவை சிகிச்சை சுமார் 50 லட்சம் ரூபாய் செலவாகும் என மதிப்பிட்டுள்ள நிலையில நடிகர் பிரபாஸினுடைய குழுவினர் பிஸ் வெங்கட்டின் குடும்பத்திற்கு தொடர்பு கொண்டு நிதி வழங்க முன் வந்திருக்கிறாங்க. பிரபாஸினுடைய உதவியாளர் எங்களை தொடர்பு கொண்டு நிதி உதவி வழங்குவதற்கு கூறினார். தனியார் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில ஸ்வரந்தி தெரிவித்திருக்காங்க. மாற்று அறுவை சிகிச்சைக்கான தேதி நிர்ணயிக்கப்பட்டது. உதவி செய்ததாக அவர்கள் உதவியாளர்களுக்கும் அவருமே கூறியிருக்கிறாரு. பிரபாஸ் தரப்பிலிருந்து கிடைத்த நிதி உதவி ஓரளவு நிம்மதி அளித்தாலும் சிறுநீரக நன்கொடையாளர்களை கண்டறிந்து பெரும் சவாலாக உள்ளது. குடும்பத்தில் யாருடைய சிறுநீரகம் பொருந்தாக இல்லை என்றும் தற்போது ஒரு நன்கொடை கண்டறிய முற்புள்ளதாக சுரந்தி தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் முன்னணி டோலிவுட் நட்சத்திரங்கள் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. சிரஞ்சீவி, பவன் கல்யாண், அல்லு அர்ஜுன், ஜூனியர் என்டிஆர் என யாராக இருந்தாலும் எனது தந்தைக்கு ஒரு நன்கொடையலாக கண்டறிய உதவுங்க என்று நம்புகிறேன் என்று அவங்க வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. தனது தந்தை அவரிடம் பல வெற்றி படங்களில் பணியாற்றி சுட்டி காட்டியிருக்கிறாரு. திரையுலக வட்டாரத்திலிருந்து தகுந்த பதில் இல்லாத குறித்து தனது வேதனையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க சுரந்தி. அவங்க தனது தந்தை நீண்ட காலமாக பணியாற்றிய போதிலும் முன்னணி நட்சத்திரங்களுக்கு நல்ல உறவில் போதிலும் உதவி தாமதமாக வருவதாக தெரிவித்திருக்கிறாங்க. என் தந்தை இவருடன் இவ்வளவு நல்ல படங்களில் பணியாற்றியிருக்கிறாரு. இப்போது யாருமே அவரை கண்டுகொள்வதில்லை. தயவு செய்து எனது தந்தை உதவுமாறு அனைவருமே கேட்டுக்கொள்கிறேன் என்று அவங்க கூறியிருக்கிறாங்க. டோலிவுட்டின் தனது சொந்த கலைஞர்களை மறந்துவிடக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறாங்க. தனித்துவமான தெலுங்கானா உச்சரிப்பு மற்றும் நகைச்சுவை ஆகியவற்றில் அறியப்படும் பீஸ் வெங்கட் பன்னி, அதிர்ஷா, தீ மற்றும் பிரகாய் போன்ற படங்களில் நடித்தது மூலம் பிரபலமடைந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய டோலிவுட் கதாநாயகனும் திரையுலகை பகிர்ந்திருக்கிறாங்க. அவரது பீஸ் என்ற புனைப்பெயரை அவருடைய நடிப்பில் அவர் கொண்டு வந்த பிராந்தியா என தனிமையில் வந்திருக்கிறாங்க. வெங்கட் அவர்கள் சமீப காலமாக தீவிர பணியாற்றி வந்திருக்கிறாரு. கடைசியாக அவர் காப்பி வித் ஏ கில்லர் படத்தில், முன்னதாக மாவிண்டா மினிமா சித்து ஜென்கண்டா டிஜே தில்லு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் உதவி செய்துட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும்.